அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரம் 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 என்று சொன்ன வார்த்தை ராம் 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 என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக மாறி ஒரு சாதாரண கொள்ளைக்காரனை வான்மீகி முனிவராக மாற்றியது ராம மந்திரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ராம மந்திரத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மமும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் அந்த ராம் 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 என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 எழுத்து நமக்கு நன்மையையும் செல்வத்தையும் நாளும் நல்கும். நம்முடைய திண்மையும் நமக்கு வரக்கூடிய சோதனைகளையும் நம்முடைய பாவங்களையும் சிதைந்து தேய வைக்கும். நம்முடைய செல்வத்தையும் மரணமும் இல்லாமல் ஆக்கக்கூடிய மந்திரம் என்ன மந்திரம் என்று சொன்னால் அது ராம மந்திரம் தான். அப்படிப்பட்ட ராம மந்திரம், இந்த ராம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ராம மந்திரம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாராயண மந்திரத்தில் இருக்கக்கூடிய ராவும், அதே போல ஓம் நமச்சிவாயா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரத்தில் இருக்கக்கூடிய மாவும் சேர்ந்து அது ராம நாமமாக மாறியது. எனவே அந்த ராம நாமம் நாராயண மந்திரத்தில் இருக்கக்கூடிய ராவும், அதே போல நம்முடைய நமச்சிவாய மந்திரத்தில் இருக்கக்கூடிய மாவும் சேர்ந்து ராம நாமமாக மாறியது என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது நாராயணனையும் சிவபெருமானையும் வணங்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை இந்த ராம மந்திரம் நமக்கு தரும் என்பதை மறந்து விடக்கூடாது. ரா என்று சொன்னால் தனக்கு நிகரில்லாதவன், மண் என்று சொன்னால் தலைவன். எனவே ராமனுக்கு நிகரான தலைவன் இந்த உலகத்திலே கிடையாது, அதுதான் ராமன். ரா என்று சொன்னால் இரவு, இரவுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த சந்திரன். எனவே சந்திர குலத்திலே பிறந்து சூரிய குலத்திலே பிறந்தாலும் அந்த சந்திரன் எப்படி நமக்கெல்லாம் குளுமையை தருமோ அதே போல குளுமையை தரக்கூடிய மந்திரம்தான் நம்முடைய ராம மந்திரம். எனவே ஆஞ்சநேய பெருமானுடைய சொல் வன்மைக்கும் அவனுடைய வீரத்துக்கும் காரணமாக திகழ்ந்தது கூட அந்த ராம மந்திரம் தான். எனவே ராம் 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 என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராம மந்திரத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நலன்களும் கிடைக்கும். அத்தகைய நலன்கள் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.